வர சட்டமன்ற தேர்தலில் 2026ல் ஸோ பாமகவுக்கு 100% வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எது எதுங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து தருமபுரி தொகுதி. தருமபுரி தொகுதியில் பார்த்திங்கன்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஆல்ரெடி எம்பி எலெக்ஷன் நின்று கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க தோற்றுட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் இவங்களுக்கு அங்கே ரொம்பவே செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொகுதி வந்து சௌமியா அன்புமணிக்கு 100% வெற்றி வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் செஞ்சி. ஸோ ஏற்கனவே திமுக மேலே இருக்கிற அதிருப்தி, அதே நேரத்தில் 10 வருஷமாக இருக்கிற மோடி மஸ்தான் கேஎஸ் மஸ்தானோட மேலே இருக்கிற அதிருப்தியும் இந்த மாதிரி கணேஷ்குமாருக்கு வாய்ப்பை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் இவர் அந்த தொகுதிக்கு ரொம்பவே பரிச்சயமானார். எதனாலன்னா ஆல்ரெடி அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு அந்த தொகுதி மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காரு. அடுத்தது சிவம் சேலம் வடக்கு. இவர் வெற்றி வாய்ப்பும் 100% உறுதி. ஸோ அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் கூட, சிட்டிங் எம்எல்ஏ. அடுத்தது சிஆர் பாஸ்கர் போலூர் தொகுதியில் கண்டிப்பாக இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே அந்த தொகுதி மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர். ஸோ இந்த 4 தொகுதியிலும் பாமக 100% வெற்றி வாய்ப்பை ஈட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.